அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் வீண் மனக்கவலைகள் இருக்கலாம், எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம், முயற்சிகளில் தடை ஏற்பட்டு மறையும், இடம் விட்டு நீங்கள் வெளியில் தங்க நேரிடலாம், எதிலுமே திருப்தி இல்லாத நிலையெல்லாம் இருக்கலாங்க. குடும்பத்தில் கலகலப்பு குறையும், தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு போட்டியை சந்திக்க வேண்டியிருக்கும், பழைய பாக்கிகள் வசூலாகும், எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும், அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் உங்களுக்கு சாதகமான நிலை காணப்படுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக பணிகளை மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையும் மன உறுதியும் சமாளித்து வெற்றி காணக்கூடியதாகவும், பெண்களுக்கு எந்த முயற்சினாலும் சாதகமான பலன் கிடைக்கிறதுல சற்று தாமதங்கள் இருக்கிறதாகவும் இருக்கலாம். கலைத்துறையினருக்கு மனக்கவலை அவ்வப்போது ஏற்பட்டு மறையுங்க. அதனால் நீங்கள் பெரிதாக கவலைப்பட்டுக்க வேண்டாம். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்ப்புகள் நீங்கும், நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறையும், மாணவர்களுக்கு கல்வியை பற்றி கவலை உண்டாகும், தடையை தாண்டி முன்னேற்றம் செய்ய முயற்சி செய்வீங்க. மகம் ராசிக்காரர்களுக்கு, மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல அதிக கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செலவுகள் கண்டிப்பாக கூடி தான் இருக்கும். அதே போல் நீங்கள் கவனத்தோட பாடங்களை படிக்கிறது அவசியம். எதிரில் இருக்கிறவங்களை எடை போடக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகலாம். பெண்கள் பெரியோர்களுடைய ஆசையை பெற்றால் எந்த காரியத்திலுமே உங்களுக்கு வெற்றி பெற முடியும். உடல் நலத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப அவசியம். இனி வரக்கூடிய நாட்களில் முன்கோபம் வந்தாலும் அதனால் பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. பண வரத்து அதிகரிக்கும், மனோதைரியம் கூடி வரும், எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சமாளித்து முன்னேறிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் மற்றவர்களுடைய சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாகாமல் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். வழக்கு விவகாரங்களில் மற்றவர்களுடைய சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் இருக்கணும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் எதிலுமே சுறுசுறுப்போடு இருக்கிறது அவசியம். பாடங்களை படிக்கிறதுல கவனமாக இருக்கணும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வாரம் இன்னைக்கு வரக்கூடிய நாட்களில் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, வருமான உயர்வு ஆகியவையெல்லாம் கிடைக்கும். சக ஊழியர்களிடம் நிதானமாக பேசுறது ரொம்ப நல்லது. தெய்வ பணிகளில் ஈடுபட்டால் மன தெளிவும் நிம்மதியும் உண்டாகும். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சலேஸ்வரரை நீங்கள் வணங்கிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு மன நிம்மதியும் குடும்பத்தில் குதூகலமும் உண்டாகும். பண வரத்து திருப்தியை கொடுக்கும். மாணவர்கள் ரொம்பவே கவனத்தோடு பாடங்களை படிக்கிறது கூடுதல் மதிப்பெண் எடுக்கிறதுக்கான வாய்ப்பாக அமையும். எதையுமே சமாளிக்கக்கூடிய திறன் உங்ககிட்ட இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் மனக்குழப்பம் தீரும். எதிலுமே உங்களுக்கு பயன் உண்டாகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இதோட மேலும் உங்களுக்கு பலன்கள் எப்படியெல்லாம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்காத விஷயமெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நான் இந்த விஷயத்தை எதிர்பார்த்தேன், அது எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் இவ்வளவு நாள் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அது எல்லாமே மாறும். உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு. வெட்டித்தனமாக பேசுவதை விளக்கிட்டு கெட்டிக்காரத்தனமாக தொழிலை மேம்படுத்த முயற்சி செய்யுங்க. எந்த வகையிலாவது உங்களுக்கு வியாபாரத்துக்கு இடையூறு ஏற்படலாம், அதெல்லாம் நீங்கள் தாண்டி வாங்க. சந்திரனுடைய சஞ்சாரம் நல்ல பலனை கொடுக்கும். கலைத்துறையினருக்கு புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும். ஜவுளிக்கடை, உணவக தொழிலில் அமோகமாக உங்களுக்கு நடக்கும். செவ்வாய் 1ஆம் இடத்துல இருக்காரு. கண்ணை மூடிக்கொண்டு மண்ணில் காசை போடுங்க, பல மடங்கு லாபத்தை கொடுக்கும். வீடு கட்டக்கூடிய எண்ணம் இருந்ததுன்னா உடனே செயல்படுத்துங்க. புதன் 12ஆம் வீட்டில் இருக்காரு. ஆடம்பரமாக செலவு செய்து அந்தஸ்தை உயர்த்தி கொள்வீங்க. உங்களுடைய சொல்லுக்கு குடும்பத்தில் வெளியில் நல்ல மரியாதையே இருக்குங்க. குரு 11ஆம் இடத்துல இருக்காரு. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் தாமதம் கூட ஏற்படலாம். சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்காரு. குடும்பத்தில் குழப்பம் நிலவக்கூடியதாகவும் உறவினர்களால் சிக்கலை சந்திக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக அது நன்மையவே கொடுக்கும். சிவபெருமானை வழிபடுறது மட்டும் இல்லாமல் அவருடைய பெயரை, அவருடைய நாமத்தை நீங்கள் ஒரு 27 முறை தினமும் சொல்லிட்டு வாங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல பலனையே கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல்
நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் வாங்கியிருக்கீங்க அல்லது கடனை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இத்தனை நாளாக உங்களால் அதை வசூல் செய்ய முடியல, நான் ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறீங்களா? இனிமேல் உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி போகும். அதனால் நீங்கள் இனிமேல் எதுக்குமே கவலைப்பட்டுக்க வேண்டாம். மேலும் நீங்கள் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, முக்கியமாக உங்களுக்கு பிடித்த கடவுளை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் நல்லதாகவே இருக்கும். நிகழ்காலத்தில் உங்களுக்கு தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடியதாகவும், உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக டென்ஷன்லாம் குறையக்கூடியதாகவும், நீங்கள் கனவாக இருந்த சொந்த வீட்டை கூட ஆசை நனவாக்கக்கூடியதாக மாறுங்க. அதே போல் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடியதாகவும், நீங்கள் வாங்கக்கூடிய விஷயத்தில் மிகுந்த கவனம் செலுத்துகிறதாகவும் இருக்கும். சிறு கடன் சுமை இருந்தாலும் கடன்காரர்களுடைய கெடுபிடி உங்களுக்கு குறையும். தம்பதிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மாறி புரிதல் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டு வேலை அல்லது குடியுரிமை பெற்று செட்டில் ஆகிறது போன்ற பலன்கள் எதிர்பார்க்கலாம். அரசு வழியில் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும். மாணவர்கள் கல்விக்காக வெளியூர் வெளிநாடு செல்லலாம் அல்லது விடுதியில் தங்கி படிக்கலாம். தந்தை மகன் உறவு பலப்படும். அஷ்டம சனி நடக்கிறதால வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக சில விஷயங்கள் இருக்கும். தடாலடியான முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கலாம். சிவ வழிபாடு உங்களுக்கு மேன்மையான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கணுங்க. அதே போல் ராசியில் யோகாதிபதியாக செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்து இருக்கிறாரு. இதனால் பூர்வீக சொத்து தொடர்பான விஷயங்களில் நீங்கள் கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு நடக்கலாம். நீங்கள் எதுலேயுமே பங்கு கொண்டு அதில் நீங்கள் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா போதும், நிச்சயமாக அனைத்தையுமே உங்களால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் வேறு என்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு மாறுபடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போது தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. மாறி வேகம் பிடிக்கக்கூடியதாகவும், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கப் பெறுவதாகவும், புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடியதாகவும், வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியதாகவும், தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடியதாகவும், மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மை தரக்கூடியதாகவும், பெண்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னும், கலைத்துறையினருக்கு நண்பர்களிடம் பகை ஏற்படலாம். அரசியல் துறையினருக்கு பிடிவாதத்தை விட்டு விடுவது காரிய வெற்றிக்கு உதவும். காரியங்களை செய்து முடிக்கிறதுல கடினமான நிலை காணப்படலாம். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கடினமாக உழைக்கிறது ரொம்ப நல்லது. முன்கோபத்தை நீங்கள் குறைத்து நிதானத்தை கடைபிடிக்கிறது பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். பணவரத்து கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தி தரக்கூடியதாகவும், மாணவர்கள் மிகவும் கவனத்தோடு இருக்கிறதாகவும், பாடங்களை படிப்பதில் கூடுதல் மதிப்பெண் உங்களுக்கு எடுக்கிறதுல இவையெல்லாம் உதவும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நண்பர்களிடம் அதிகம் உதவியை எதிர்பார்க்காம ஏமாற்றம் உங்களுக்கு உண்டாகக்கூடலாம். இனி வரக்கூடிய நாட்களில் மனக்குழப்பங்கள் தீரக்கூடியதாகவும், எதிலுமே பயம் உண்டாகக்கூடியதாகவும் இருக்கலாம். எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடை தாமதங்கள் ஏற்படும். சங்கடமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டியிருக்கலாம். ஜீரண கோளாறு போன்ற ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். செலவுகள் அதிகரிக்கலாம். வழக்கமான பணிகளில் ஈடுபட்டு செலவழிக்கிறதை விட அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பிரயாணத்தில் தடங்கல்கள் வரக்கூடியதாக இருக்கலாங்க. அதனால் நீங்கள் அதில் கொஞ்சம் திட்டமிட்டு காரியத்தை நடத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது. இழுபறியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட மாறும். வீண் வாக்குவாதங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். எந்த காரியத்தையும் கடினமாக செய்யாமல் எளிமையாக செய்து பாருங்கள். உறவினர்கள் நண்பர்களிடமிருந்து வரக்கூடிய கருத்து மோதல்கள் எல்லாம் நீங்கள் எதையுமே கண்டுக்காமல் நீங்கள் உங்களுடைய வழியில் போயிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குடும்பத்தில் கலகலப்பு குறையக்கூடியதாக இருந்தால் கூட நீங்கள் உங்களுடைய திறமையால் அதையெல்லாம் சரி செய்வீங்க. மேலும் இது மட்டும் இல்லாமல் பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகும். எதிர்பார்த்த நிதி உதவியெல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. ஆதிபராசக்தி அன்னையை தரிசித்து வர்றது ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும், மேலும் எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமாக முடியறதில் தடுக்கிறதாகவும் இருக்கும். நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் சிம்மராசிக்காரர்களுக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் பெற போகிறாங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்கள் உங்களுடைய இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி வியூவர்ஸ்.